இந்த வீடியோவில் பாத்ரூம் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லீக்கேஜை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறோம், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பாத்ரூமில் ஃப்ளோர் லீக்கேஜ் வர்றது இயல்பு. அது பல காரணங்களால் வரலாம். எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு லீக்கும் ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த லீக்குக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஸ்டெப்ஸு இல்லை அதுக்கேற்ற ப்ரொசீஜரை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு பாத்ரூமில் வந்திருக்கக்கூடிய லீக்குக்கான காசு என்ன, அது எதனால் லீக் ஆகுது, அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாத்ரூம் ஃப்ளோரிங்கில் டைல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று நடுவில் ஸ்பேஸர் இல்லாமல் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த டைல்ஸ் எல்லாம் வால் ஓரத்தில் ஜாயின் ஆகும் பொழுது அங்கே சரியாக அவங்க ஒட்டாத காரணத்தினால நம்மளுக்கு சிறிய அளவில் கேப் அந்த கார்னரில் போகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம என்ன தான் அந்த தரையில் வாட்டம் வச்சு தண்ணி போகிறதுக்கு நேராக வழி வச்சால் கூட இந்த சின்ன கேப் அங்கங்கே இருக்கிற காரணத்தினால தண்ணி இது வழியாக உள்ளே இறங்கி டைல்ஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. டைல்ஸ் வாலோட கார்னரில் நம்ம ஒட்டும் பொழுது அது சரியான முறையில் பேக் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 mm கேப் இருந்தாலே ஆல்மோஸ்ட் அந்த தண்ணி உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பாத்ரூம் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணி உள்ளே இறங்கி ரூஃப் போட்டிருந்தாங்கனாக்கா அதில் ஃபுல்லாக தண்ணி சேர்ந்து சீப்பேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நமக்கு இந்த கேப் வெளியிலேருந்து டைரெக்டாக தெரிகிற காரணத்தினால நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் எடுத்து கார்னரில் ஊற்றி பார்க்குறோம், அது தண்ணி உள்ளே இறங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஊற்றி ஒரு 2-3 செகண்டுக்குள்ளவே தண்ணி ஈஸியாக உள்ளே இறங்கிடுது. இதை தாண்டி தான் ஃப்ளோர் ட்ராப் இருக்குது. நம்ம தண்ணி வாட்டம் வச்சுருந்தாலும் அந்த வாட்டத்துக்கு நேராக அது போகாமல் எங்கே ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையில் ஈஸியாக பெனிட்ரேட் ஆகிடுது. டைல்ஸ்குள்ளே இறங்கின தண்ணி ஊறி நம்ம வச்சுருக்கிற இந்த ஓவர்ஃப்ளோ பைப்பில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. நம்ம பாத்ரூமோட ஃப்ளோரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது அடிஷ்னலாக இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ பைப் வைக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். டைல்ஸோட ஜாயிண்டில் தான் தண்ணி லீக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே 2 டைல்ஸுக்கும் இடைப்பட்ட கேப்பில் இந்த மாதிரி ஹேண்ட் கட்டிங் மிஷின் போடணும். 2-3 mm டெப்த்துக்கு நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் கட்டிங் மிஷினில் போடும்பொழுது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். டெப்த்து ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா அடியில் ஏதாவது பைப்பு போயிருந்ததுனாக்கா அது டேமேஜ் ஆகிடும். ஒன்ஸ் ஹேண்ட் கட்டிங் மிஷினில் டெப்த் எடுத்து முடித்த உடனே இந்த மாதிரி ப்ளோயர் யூஸ் பண்ணி 2 டைல்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஹை ப்ரெஷரில் இந்த ஏர் வர்றதுனால டைல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸோட டஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடும். ப்ரஷ்ஷை வச்சு எல்லா ஜாயின்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது உள்ளே இருந்ததுன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். ஒன்ஸ் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மாஸ்கிங் டேப் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எங்கெங்கெல்லாம் ஹேண்ட் கட்டிங் மிஷின் போட்டிருந்தோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணணும். மாஸ்கிங் டேப் நம்ம தரையில் ஒட்டும் பொழுது நம்ம ஹேண்ட் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ண இடத்துல அந்த கேப் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 சைட்லேயும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம டேப் ஒட்டணும். அப்போ தான் டைல் க்ரவுட் ஒட்டும் பொழுது அந்த கேப்பில் ஈவனாக பேஸ்ட் பண்ண முடியும். நம்ம டைல் க்ரவுட் ஒட்டி முடித்த உடனே இந்த மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும் பொழுது அது டைல்ஸில் எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் ஈவனாக நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டேப் இந்த மாதிரி ஒட்டி முடித்த உடனே நம்ம டைல் க்ரவுட் ரெடி பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல். ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் நம்ம இது ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக நம்ம இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் பட்டி தகடு வச்சு உள்ளே பேக் பண்ணுவோம். வெறும் கையில் நம்ம பேக் பண்ணக்கூடாது, அது உள்ள ஜாயிண்ட்லலாம் நல்லா போய் பேக் ஆகாது. பட்டி தகடு வச்சு பேக் பண்ணும் பொழுது உள்ள டெப்த்து ஆழமாக கரெக்டாக போய் எல்லாம் ஈவனாக பேக் ஆகும். ஒன்ஸ் டைல் க்ரவுட் அப்ளை பண்ணி முடித்த உடனே
நம்ம போட்டிருக்கிற மாஸ்கிங் டேப்பை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரிங்கை நம்ம ஒரு 8 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முக்கியமாக தண்ணி எதுவும் அதில் படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய டைல் கிரவுட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் தான் தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் அது வந்து பாதுகாக்கும். ஸோ 8 to 12 hours ஆன உடனே அதுக்கப்புறமா இந்த பாத்ரூமில் தண்ணி ஊற்றி எந்த ஆக்டிவிட்டினாலும் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த இஷ்யூக்கு இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி. வேறு ஏதாவது இஷ்யூ வந்து வரும்பொழுது அதுக்கு நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம்.